கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 34:5 நாம் வாசிக்கலாம். சாம் 34:5. சாம் 34:5. சங்கீதம் 34:5 வாசிங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லாரும் செபியுங்கள். கர்த்தாவே, என்னோடு கூட பேசும், என்னோடு பேசும் என்று எல்லாரும் செபியுங்க. தகப்பனே, மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறதான இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட மது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சங்கீதம் 34:5 வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு எதை உணர்த்த விரும்புகிறீரோ அதை நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்து நீர் எங்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாய் அந்த வசனத்தை ஒருவர் தெளிவாய் சத்தமாய் வாசியுங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரராகிய தாவீது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க சங்கீதம், ஆனால் தாவீது தான் அதிகமாய் சங்கீதம் பாடி அதை எழுதியும் வைத்திருக்கிறார். தாவீது பாடின அவர் வேஷம் மாறி அவரை தேசத்திலிருந்து துரத்தி விடும் பொழுது, அந்நிய தேசத்திலே வேஷம் மாறி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் காணப்பட்ட பொழுது பாடின சங்கீதமாய் இது இருக்கிறது. ஒருவர் ஒரு வீட்டிலிருந்தோ அல்லது குடும்பத்திலிருந்தோ அல்லது தெருவிலிருந்தோ ஒரு ஊரிலிருந்தோ ஒரு கிராமத்திலிருந்தோ நகரத்திலிருந்தோ அல்லது நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவது போல துரத்தி விடப்படக்கூடிய சூழ்நிலையிலே யாராவது சங்கீதம் பாடுவாங்க? வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் எதனா ஒரு பிரச்சனைனா பாட முடிய மாட்டேங்குது. ஆனால் அந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிற பாருங்க, அதை வாசித்து பாருங்களேன். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம்னு இருக்கு. பாடின சங்கீதம் என்ன பாடுறாரு? ஆரம்பத்தை பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். முடியுமா? கர்த்தரை நான் எப்படி துரத்தி விடுறாங்க, அவர் சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நமக்கு யாராவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு சுருக்குன்னு குத்திருச்சு. எப்படி குத்திருச்சு? ஒரு வார்த்தை எப்படி குத்திருச்சா? சுருக்குன்னு குத்திருச்சு அப்படின்னு அந்த முகம் போகிற கோணத்தை பார்த்தா கண்ணாடியை எடுத்து காட்டினா தான் தெரியும், எத்தனை கோணமாக தெரியும். அருங்கோணம், முக்கோணம், நாற்கோணம், ஐங்கோணம். படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ட்ரிக்னாமெண்ட்ரி. எத்தனை விதமான கோணங்கள் இருக்குது, அத்தனை விதமான கோணத்தில் போகும். ஆனால் இவரை விரட்டி விட்டுற அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவங்கன்னா யாரை சொல்கிறாரு?
இந்த மாதிரி இப்போ இந்த சூழ்நிலையில் துரத்தி விடப்பட்டு இங்கும் அங்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கனே, சிறுமைப்படுத்தப்பட்டு தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, அண்ணன் தம்பிங்களை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு, சொந்த நண்பர்களை விட்டு நான் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கேன். இப்போ வேறு இடத்துக்கு போனால் அந்த ராஜாவும் கூட துரத்தி அடிக்கிறான். இப்படி எல்லாராலும் துரத்தி அடிக்கப்பட்ட சூழ்நிலை. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் என் கூட இருக்கிறார். யார் எந்த மனுஷனை துரத்தி விட்டாலும், ராஜாவை துரத்தி விட்டாலும், நான் நாடு கடத்தப்பட்டாலும், வேறு எந்த காரியம் செய்யப்பட்டாலும், யாருடைய உதவியும் எனக்கு அற்று போனாலும், எனக்கு நன்மை செய்கிறவர் என் கூட இருக்கிறார். அதனால அவரை நான் என்ன செய்வேன்? இப்படி நான் துரத்தி விடப்படக்கூடிய, அந்த சிறுமைப்படுத்தப்படக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும் அவர் துதி என் வாயிலே இருக்கும். இதை யார் கேட்பாங்க? என்ன மாதிரி இப்படி சிறுமைப்பட்டவர்கள் கேட்டால் என்ன செய்வாங்களாம்? மகிழ்வார்கள். அல்லேலூயா. இப்போ நமக்கு மகிழ்ச்சி வருதா இல்லையா? ஓ, தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாரா? நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை வீட்டை விட்டு யாரும் துரத்தலை, ஆனாலும் நம்ம முறுக்கிக்கிறோம். அப்பப்போ நம்மளை வீட்டை விட்டு யாரும் என்ன செய்யலை, துரத்தலை. துரத்துறதுக்கான முகாந்திரம் எவ்வளோ இருந்தும் கூட துரத்தலை. யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், விரட்டி அடிப்பதற்கான முகாந்திரம் நிறைய இருக்கும், ஆனாலும் துரத்தலை. கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கு. நாம் அவருக்கும் நன்றி சொல்கிறது இல்லை, சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்கிறது இல்லை. ஆனால் தாவீது பாருங்க, நாமளாக தான் என்ன செய்வோம்? ஐயோ, ஆனால் ஆண்டவரை தான் நம்பினேன், ஆண்டவரே கைவிட்டார், வீட்லேயும் இருக்க முடியல, ரோட்லேயும் இருக்க முடியல, ஊரில் இருக்க முடியல, யார் இடத்துலையும் இருக்க முடியல, சொந்த பந்தங்களோடு இருக்க முடியல, வேறு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் கூட என்ன செய்கிறாங்க? விரட்டுறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டப்போ அப்படி தான் நடந்துச்சு எனக்கு. வீட்டை விட்டு எங்கள் அப்பா விரட்டினாரா? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு தப்பும் பண்ணலை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது தான் அவங்க பார்வையில் பெரிய தப்பு. அன்னைக்கு விரட்டினாரா? சித்தி வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு பயம், இந்த விஷயத்தை நீ செஞ்சுட்டு வந்திருக்க, உங்கள் அப்பாவுக்கு இங்கே இருக்கேன்னு தெரிஞ்ச முதல்ல அடி எங்களுக்கு தான் விழும், அதனால் வேண்டாப்பா. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அவங்களுக்கும் உதப்பு தான், பயம்தான். ஏன்னா கோபக்கார மனுஷன். நண்பர்களுக்கும் அப்படி தான், மற்ற தூரத்து சொந்தங்களுக்கும் அப்படி தான். எங்கே போனாலும் உங்கள் அப்பாவை கோபத்தை வச்சுட்டு நாங்கள்லாம் என்ன செய்ய முடியும்? உனக்கு எந்த விதத்துலையும் எங்களால் உதவி செய்ய முடியாதேன்ற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அந்த தாவீதுக்கு எப்படி, இந்த தாவீதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால. ஆனாலும் இன்றைக்கு வரலும் இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விரட்டி விட்டவர் தான் கடைசி காலத்தில் என்கிட்ட சொல்லிட்டு போனார், சாமியாரை நீங்களே பார்த்துக்கோங்க குடும்பத்தை அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப ஆசை என்ன சாமியார் ஆக்கணும்னு. சாமியார்னா இந்த அந்த மாதிரி சாமியார் இல்லை, ஆர்சியில் ஃபாதர் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். பெரும்பாலும் ஆர்சியில் அப்படி தான் சொல்லுவாங்க, அவரை சாமி சாமின்னு தான் சொல்லுவாங்க ஆசாமிங்கள் எல்லாம். அன்றைக்கி உண்மையாகவே அப்படி இருந்தவங்களும் இருக்காங்க, நல்ல சாமியாருங்கள்லாம் இருந்தாங்க, நல்ல ஃபாதர்கள்லாம் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ பாருங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாகன்னு அவர் எல்லாரும் யாரெல்லாம் சேர்த்துக்கிறார் தெரியுமா? அவரை மாறி சிறுமைப்படுத்தப்பட்டு எல்லாரையும் சேர்த்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் கூட சொல்லுவேன், சில பேருக்கு இப்படி தான் கர்த்தருக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த நேரத்துலையும் கர்த்தரை என்ன செய்யணும்? நாம் உற்சாகத்தோடு கூட அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்யும் போது, சாட்சியாக சொல்லும்போது அது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் தாவீது அன்னைக்கும் சொல்லியிருக்கார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று இதை யாரை குறித்து அவர் சொன்னார்? இந்த வசனம்
மற்ற 4 வசனமும் அவர் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த 5வது வசனத்தை அவர் சொல்லும் பொழுது அதை யாரை குறித்து, தன்னை குறித்தா அல்லது மற்றவர்களை குறித்தா? எப்படி சொல்லுகிறார், எப்படி எழுதியிருக்கிறார்னு பாருங்க. அவர் தன்னை குறித்தும் அவர் தியானித்தார், தன்னுடைய முற்பிதாக்களை குறித்தும் அவர் என்ன செய்தார்? அவர் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அவர்கள் அவரை அவ்விதமாக சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், அவ்விதமாய் பலவீனப்பட்டவர்கள், அவ்விதமாக கொஞ்சம் முன்னால தள்ளி போடுமா, அவரை போல விரட்டப்பட்டவர்கள், அவரை போல ஒடுக்கப்பட்டவர்கள், அவரை போல கைவிடப்பட்டவர்கள், அவரை போல சத்ருவினுடைய கிரியைகளை எதிர்கொண்டவர்கள், அப்படிப்பட்டவங்க என்ன செய்தாங்களாம்? மனுஷனை நோக்கி பார்க்கல, அவங்க அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரை? அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த கர்த்தரை நான் எப்படி நோக்கி பார்த்தேனோ அதே போல அவர்களும் கூட என்ன செய்தாங்க? அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள். என்ன சொன்னீங்க? பிரகாசம் அடையுங்கள். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று அவர் சாட்சி சொல்ல, நாம் சொல்லணும், நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவீர்கள். ஆனா நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? பிரச்சனைன்னு வரும்போது 2 மாசம் சம்பளம் வரல, யாரை நோக்கி பார்த்தாவே? எளிதாக ஒரு வழி கிடச்சிது, என்கிட்டயே சொன்ன, அது உண்மையை சொல்றது ஒன்றும் தப்பே இல்லை. உடனே வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நகை, ஏதோ ஒன்று சமாளிக்கிறதுக்கு உடனே எங்கே போகுது நம்முடைய புத்தி? மார்வடி கடைக்கு தான் போகுது. அப்போ யாரை நோக்கி பார்த்தேன்? மார்வடியை நோக்கி பார்த்தேன். உங்கள் மேலே இருந்த தங்கத்தை வெள்ளியெல்லாம் நோக்கி பார்த்தீங்க. இது நமக்கு நன்மை செய்தா தீமை செய்தா? சொல்லுங்க, போட்டிருக்கவங்களே சொல்லுங்க. ஏன்னா போடாதவங்ககிட்ட கேட்கக்கூடாது இல்லை, போட்டிருக்கவங்ககிட்ட தானே கேட்கணும். ஆனால் நிறைய பேர் அதுதானே சொல்கிறாங்க. ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு உதவும் இல்லை வாங்கிறது. எதுக்கு? ஒரு அவசரத்துக்கு உதவும். அந்த அவசரம் போது கர்த்தர் மேலே விசுவாசம் போச்சு. கர்த்தர் மேலே வேற வேண்டிய விசுவாசம் கர்த்தர் மேலே இல்லாமல் எது மேலே போகுது? தங்கம், பொண்ணு, வெள்ளி. அது நல்ல பழக்கமா நமக்கு? அதுக்கப்புறம் அதை மீட்க முடியாமல் அது மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவரே ஆண்டவரே அதை மீட்கணும். அவரை வைக்க சொன்னார். வைக்கும் போதும் ஆலோசனை கேட்க மாட்டோம், வாங்கும் போதும் ஆலோசனை கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு அதுக்கப்புறம் முட்டி மோதி ஏதாவது பிரச்சனை மூச்சு முட்டும் போது அப்பா மூச்சு விட முடியல அப்படின்னு அவரை நோக்கி பார்ப்போம். அது முதல்ல பார்த்துறது நல்லது இல்லையா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவர்கள் அவரை பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில், தரித்திர நேரத்தில், பலவீன நேரத்தில், தேவையின் நேரத்தில், குறைவின் நேரத்தில் அவங்க அவரை, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தேவனை, நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன ஆனாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் இருளுக்குள்ளே கடந்து போகவில்லை. நாம பிரகாசம் அடைகிறோம், நம்ம இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு எதுல போறோம் தெரியுமா? இருளில் தான் போறோம். எதுல போறோம்? வட்டி கடைக்கு போறது என்ன? பிரகாசத்தில் போறதா? மார்வாடி கிட்ட போறது என்ன? பிரகாசத்தில் போறதா? பேங்க்கில் போயிட்டு வாங்கிறது பிரகாசத்தில் போறதா? 1 லட்சம் வாங்கினா 10 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. வீட்டு லோனுக்கு அவன் போடுற டேக்ஸை பார்த்தா நமக்கு அவன் திருப்பி கொடுக்குற டேக்ஸ் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் நாம் அவங்ககிட்ட வாங்கினா அவன் போடுற டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, வரி எவ்வளோ இருக்குது, அந்த வட்டி எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, பல மடங்கு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மிஞ்சினது நம்முடைய மத்திய அரசு நம்ம சலை மேலே வச்சுருக்கிற ஜிஎஸ்டி. கந்து வட்டியே, மீட்டர் வட்டியே, ஸ்பீட் வட்டியே, எல்லா வட்டியை காட்டிலும்
இது என்ன வட்டினே சொல்ல முடியாது. அப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து பெரிய ஒரு ரோடு போகும். அப்போல்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய ரோடெல்லாம் அப்போ இல்லை. ஒரு 2 பஸ்ஸு போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கு அர்த்தம் கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு வரும். அது ஸ்டேட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு பெருசு. அது எத்தனை 2 பஸ் இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ 4 வழி சாலை 5 வழி சாலைலாம் போடுறாங்களா, அப்படி இல்லை. அதுக்கே அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பேர் இருந்துச்சு. அது போய்கிட்டே இருக்கும். எது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலாம் போகும். அதுக்கு அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி நமக்கு போட்டிருக்கிற வரி டெல்லியிலேருந்து இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரலாம் போகுது. அந்த ஜிஎஸ்டி எல்லா மாநிலத்திலையும் போகுது, எல்லா தலைமையிலையும் போகுது. எல்லா தலைமையிலையும் போயிட்டு சொரண்டியும் கூட அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இல்லை, கடன் வாங்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சுருக்கோன்னுட்டு. அவங்கள மாத்திரம் குறை சொல்லாமல் நாமளும் அதுதானே செய்கிறோம். நாமளும் அதுதான் செய்கிறோம். போகட்டும். நாம் செய்ய வேண்டியதை சரியாய் செய்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பார்க்குறோம், அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை நேரத்திலே, சிறுமைப்பட்ட நேரத்திலே, பலவீன நேரத்திலே, தேவைகளின் நேரத்திலே அவர்கள் எந்த வட்டி கடையும் எந்த மார்வாடியையும் அவங்க நோக்கி பார்க்கல. யாரை நோக்கி பார்த்தாங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர் என்பது யார்? அங்கே மனுஷன் அல்ல, வானத்தையும் பூமியும் அவைகளுள்ள சகலத்தையும் உருவாக்கின தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவும் ஆகிய பரலோகத்தின் தேவனை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். யெகோவா தேவனை நோக்கி பார்த்தார்கள். சர்வ வல்லமையுள்ள ஆல்மைட்டி காட் என்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனை, சர்வ சக்திமான் பிரபுவை அவங்க என்ன செய்தாங்க? நோக்கி பார்த்தார்கள். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரை நோக்கி பார்த்தார்கள். யாவே என்று அழைத்தவரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். யெகோவா நிசி என்று அழைத்தவரை நோக்கி பார்த்தார்கள். யெகோவா ஈரே என்றவரை நோக்கி பார்த்தாங்க. அந்தந்த சூழ்நிலை எதற்கெல்லாம் அவங்க நோக்கி பார்த்தாங்களோ அதெல்லாம் அவருக்கு வாய்க்கை செய்தபடினா அதை வைத்து அவருக்கு பெயரை வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். வெற்றி வேணும், தோல்வி வரக்கூடாது. அவரை நோக்கி பார்த்தாங்க, ஜெயத்தை கொடுத்தார். உடனே யெகோவா நிசின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜெயத்தை கொடுத்தது யாரு? வெற்றியை கொடுத்தது யாரு? யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? என்னாலும் வெற்றி தருகிறவர். ஆமென். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கங்களிலே நாம் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கத்தில் 15ஆம் தேதி நான் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும்பொழுது டொம்போலி வந்துட்டேன். ஒரு நெருக்கம் என்னை நெருக்கினது. அந்த நெருக்கம் என்னுடைய நிம்மதியை குலைத்தது. நெருக்கப்பட்டேன். என்ன செய்ய? நான் போய் என்ன செய்ய முடியும்? நான் போய் என்ன செய்ய? நான் அவரைத்தான் நோக்கி பார்த்தேன். அவரைத்தான் நோக்கி பார்த்தேன். மனம் கிடந்து அலைப்பாய்ந்தது. மனம் கிடந்து தவித்தது, வேதனை கொண்டது, வருத்தம் கொண்டது. ஆனாலும் அவரைத்தான் நோக்கி பார்த்து, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு புரியலப்பா, ஏதாவது நீங்கள் தான் செய்யணும். மறுபடியும் 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 அந்த நெருக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அந்த நெருக்கம் அதிகரித்தது. வேறு வழியே இல்லை, இறங்கி போதான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போகிறதுக்குள்ளே, நான் கீழே இறங்கிறதுக்குள்ளே கர்த்தர் காரியத்தை முடிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் அதை சரி செய்து சமன்படுத்தி விட்டார்.
இப்படி பல காரியங்கள் நம்மை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். சோர்ந்து விடக்கூடாது, மனம் அடிந்து விடக்கூடாது. ஆனால் அதெல்லாம் நடப்பதற்கான காரியங்களை சாத்தியங்களை சத்துருவானவன் செய்வான், சில மனுஷர்களும் செய்வார்கள். இப்போ நான் போகிறேன், எங்கே போனாலும் பெரும்பாலும் தனியாக போகிறேன். ஆனால் மற்றவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தனியாக ஏன் வரீங்க. உறவுகள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, தனியாக ஏன் வரீங்க. இப்போ வந்தார் பாஸ்டர் மிச்சல் பாஸ்டர், அவர் எப்போவும் தனியாக தான், அவருக்கும் கூட ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது, அவருக்கும் சில அடப்புகள் இருக்குது. அப்போ இந்த முறை அவரை கூப்பிட்டு போது, நான் தனியாக என்னை வீட்டிலேருந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க பாஸ்டர், கூட இன்னொரு பாஸ்டரையும் கூட்டிகிட்டு வர இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியாக இனிமேல் எங்கேயும் ஊழியத்துக்கு போகக்கூடாது. போகிறார், ஆனால் ஊழியத்துக்கு போகிறார். ஆந்திராவுக்கு போகிறாரு, இந்த பக்கம் கர்நாடகா சைடு போகிறாரு, அடிக்கடி போயிட்டு வராதான் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை பார்த்துட்டு அவரை தனியாக விடக்கூடாது. பிள்ளைங்க ஸ்ட்ரிக்டாக, பிள்ளைகள் மருமகள் எல்லாம் சொல்லியாச்சு, தனியாக போகக்கூடாது இனிமேல். நீங்கள் ஒன்று நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் வருவோம், இல்லைன்னா யாரையாவது நீங்கள் என்ன செய்யுங்க கூட கூட்டிகிட்டு வாங்க. அதனால் இப்படி இருக்குது அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு 2 பேருக்கும் டிக்கெட்டு போட்டு அப் அண்ட் டவுன் போட்டு அவங்க வந்துட்டும் போயிட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நாம் ஆண்டவருக்குள்ள உறுதியாக அவரை நோக்கி பார்த்தாலும் கூட நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால் சில பேர் என்ன செய்வாங்க, அக்கறை தான் அது, ஆனால் அது நம்முடைய விசுவாசத்தை குறைச்சிடக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் மற்றவங்க இப்படி கேட்கறதுனாலே நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா, பலவீனம் வந்துடும். தனியாக டாக்டரே கூட கேட்பார் என்கிட்ட, தனியெல்லாம் வராதிங்க, அன்பாக சொல்வார், தனியெல்லாம் வராதிங்க. சரி சோத்திரம், விசாரித்தாலும் சோத்திரம், விசாரிக்கலைனாலும் சோத்திரம், அமேன் அப்படின்ட்டு தான் போகணும். நம்ம மேலே கரிசனம் கொண்டாலும் ஸ்தோத்திரம், கரிசனம் கொள்ளினாலும் ஸ்தோத்திரம், எல்லாம் நன்மைக்கு. ஏன்னா சில சூழ்நிலைகளில் யார் யார் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய தாயார் இறந்த அந்த செர்மனியில், அந்த அடக்க ஆராதனையில் நான் பார்த்தேன். அந்த வீடியோ அது அப்போ நான் கவனிக்கலை. ஆனால் இப்போ நேற்றுக்கு நான் அதை பார்க்கும்பொழுது பார்த்தா, என் அக்கா மகன் என் பின்னாலேயே இருந்து என்னை இப்படியே அவள் தான் இருக்கா. நான் இப்படி போனாலும் சரி அவள் பின்னாலேயே இருந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை விழுந்துடக்கூடாதுன்னு, பலவீனம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால மற்றவங்க யாரும் இல்லை பாருங்கள். அவள் அப்போ நான் பார்த்தேன், நமக்கே தெரியலையே, அது நமக்கு தெரியாமலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு. பார்க்குறேன், நான் பின்னாலேயே இருந்திருக்கேன். நான் இப்படி போனாலும் இப்படி நிற்கிறேன், இப்படி போனாலும் இப்படி வந்து நிற்கிறேன். அந்த கை இப்படியே இருக்குது, பின்னாலேயே இப்படி இருக்குது. தேவன் நல்லவர், ஆமென். நமக்கானதை அவர் எல்லா இடத்திலும் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் யார் செய்கிறாங்களோ இல்லையா, அவர் நமக்காக. இப்போ நான் அவகிட்ட சொல்லலை, ஆனால் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நாம் அவரை நோக்க வேண்டும். அவர் நமக்கானதை செய்வார். யாரை கொண்டு, எப்படி, எதன் மூலமாக. சில நேரத்தில் நம்ம இவங்க தான் நமக்கு செய்யணும் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அது நடக்காது. சில நேரத்தில் அது நடக்காது. அது துக்கத்தை கூட கொடுக்க நமக்கு, ஆனாலும் அதை விட மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் தெரியலனா அறிந்து கொள்ளும்போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் கர்த்தருக்குள்ளே ஒரு நன்றி அறிதலும் அது நமக்கு கொடுக்கும். அப்போ இங்கே அவர் சொல்கிறாரு, துரத்தி விடப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த சூழ்நிலை, நிலையான ஒரு இடம் இல்லாத அந்த சூழ்நிலை சொல்கிறார், நான் எக்காலத்திலும் அவரை நான் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
யார் கைவிட்டாலும் நம்ம பாட்டு மாத்திரம் பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் அழுவுறீங்களா? துக்கமா பாடுற மாதிரி இருக்குது. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. ஆமென். வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? இல்லைப்பா, அவரை பார்க்க முடியும். பக்கத்தில் அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், இருக்கிறாங்க தான் சில நேரத்தில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்பொழுதும் இருக்க முடியுமா? 24 மணி நேரம் நம்மோடு கூட நம்முடைய உறவுகள் இருக்க முடியுமா? முடியுமா? நாம் எவ்வளோதான் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் கூட, நமக்கு ரொம்ப நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளுக்கு அப்படியே நம்ம தாங்குறவங்களா இருந்தாலும் கூட 24 மணி நேரமும் நம்ம அவங்க கேர் பண்ண முடியாது. ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று அதே சங்கீதக்காரர் தான் சொல்கிறார். அதனால தான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று சொல்லி நாம் பாடினோமே, அந்த ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா? எதுக்கு பார்த்தாரு? தேவனை நோக்கி பார்த்து எதுக்காக நோக்கி பார்த்தார் தேவனை? சொல்லுங்க. பார்த்தார்னு தெரியும், ஆனால் எதுக்கு பார்த்தாருன்னு தான் தெரியல. என்ன தேவை? தேவனை அவர் நோக்கி பார்த்தார். தேவனும் அவரை நோக்கி பார்த்தார். அவர் தேவனை நோக்கி பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அப்போ எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆசீர்வாதம்னு அவர் கேட்கல, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஆண்டுக்குள்ள ஒரு பிள்ளை இல்லை. இந்த வீட்டு விசாரணைக்காரனை ஆகிய இந்த எலியேசர் தான் இப்போ எல்லாத்தையும் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் வெளியே வாப்பா, வெளியே வா, கூடாரத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வா, மேலே பார், கீழேயும் பார், மேலே பார், வானத்து நட்சத்திரங்களை பார், இந்த பக்கம் பார், கடற்கரை மணல்களை பார், இவைகளை எண்ணவும் அவைகளை அளக்கவும் கூடும் என்றால் உன் சந்ததியும் அப்படி இருக்கும் என்று அவர் சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களைப் போல ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா? அந்த பிரகாசம் இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா? இப்போ கூட சந்தை நடந்துக்கிட்டே இருக்கு. சத்துரு தொல்லை ஓயாது.
உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சத்ருவின் தொல்லை என்றைக்கும் ஓயாது. அவன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நமக்கு அப்படிதான். நம்ம கர்த்தருக்குள்ளே நெருங்க 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 வசனம் சொல்லுது, ஒருவன் தேவ பக்தியாய் நடக்க நினைத்தாலே அவனுக்கு என்ன உண்டாகுமா? துன்பம் உண்டாகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ துன்பம் சில நேரத்தில் நாமளே துன்பத்தை வருவிச்சுக்கொள்ளும், அதை சொல்லலை. கர்த்தரின் நிமித்தம், வேதத்தின் நிமித்தம், வேத வசனத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு வேதனை உண்டானால் அது நமக்கு பாக்கியம், அது நமக்கு சந்தோஷமாய் மாறும். அப்போ ஆபிரகாம் நோக்கி பார்த்தார், ஒன்றும் இல்லை, இனி எனக்கு சந்ததியே இல்லை. ஏன்னா வயசு என்ன ஆயிட்டு? 99 ஆயிட்டு. வசனம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படும் ஒருவனாலே வானத்தின் பெருக்கத்தை போல நட்சத்திரங்களைப் போல என்ன ஆச்சான்? ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம், Hebrew chapter 11:12 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:12. ரொம்ப மந்தமா இருக்கிறீங்க வசனத்தை எடுத்து வாசிக்கிறதுல. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்திற்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள இனிரந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சிஸ்டர், நீங்கள் தமிழ் தானே? நம்மெல்லாம் தமிழ்காரங்கன்னு தான் சொல்லிக்கிறோம். ஆனால் தமிழே வாசிக்க ததிகினத்தம் போடுறோம். வேதத்தை நல்லா வாயை விட்டு வாசிங்க. வீட்டில் இருக்கும்போது சத்தமாக வாசிங்க, வாயை விட்டு நல்லா வாசிங்க. அப்போ தான் அந்த உச்சரிப்புகள் நமக்கு சரியாக வரும். பயப்படாமல் வாசிங்க. சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இன்றைக்கும் அது சாட்சி. வேதம் எதையுமே நமக்கு பொய்யா சொல்லலை, பொய்யா எழுதி வைக்கலை. அது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம் கண் முன்னே நடந்து கொண்டு இருக்கிறது, நம் கண் முன்னே இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்ததினாலே, தேவனும் ஆபிரகாமை நோக்கி பார்த்ததினாலே ஆபிரகாமனுடைய வாழ்க்கை 99 வயசுல இருண்டு போன அந்த வாழ்க்கை, இருளாய் போய்விட்டது என்று நினைக்க வைத்த அந்த வாழ்க்கை, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைத்திருப்பானாக என்று சொல்ல, இஸ்மவேலுக்காக அவர் இஸ்மவேலு தான் அப்படி இருப்பான் நினைச்ச போது அப்படி அல்ல, வாக்கு தத்தத்தின்படி சாராள் இடத்துல உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி பார்த்ததற்கான அந்த பிரகாசத்தை அவர் அடைந்தார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவில்லை, சாராலும் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஈசாக்கை நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கும் அப்படிதான். ஈசாக்கும் என்ன செய்தாராம்? தேவனை நோக்கி பார்த்தார். எதற்காக நோக்கி பார்த்தாரு? எதுக்கு நோக்கி பார்த்தார் ஈசாக்கு? எப்படி? மகனுக்கு மருமகளா? மகனுக்கு மனைவி. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக தேவனை நோக்கி பார்த்தார். எதுக்கு மனைவிக்காக நோக்கி பார்த்தார்? எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 20 வருஷமா. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா இல்லை? 20 வருஷமா குழந்தை இல்லை. 20 வருஷமா குழந்தை இல்லைன்னுட்டு அவர் என்ன செய்தாரு? தேவனைத்தான் நோக்கி பார்த்து ஜெபித்தார். தேவனை நோக்கி பார்த்து
ஜெபித்தார். தேவன் அவருக்கு கொடுத்தாரா இல்லையா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். மனைவிக்காக திருமணமாகி 20 ஆண்டு காலமாக பிள்ளை இல்லாதிருந்து தன்னுடைய மனைவிக்காக அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்தார். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த வேண்டுதலை நோக்கி பார்த்து வேண்டுதல் கேட்டருளினார். கேட்டு அருளினார்னா என்ன அர்த்தம்? கேட்டதை கொடுத்தார். அவள் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அதுவும் ஒண்ணுதான் கேட்டார், அவர் 2 கொடுத்துட்டார். ஆமென். 2 பிள்ளைன்னு நினைச்சோம், ஆனா கர்த்தர் சொல்லிட்டார். அப்பவே என்ன சொல்லிட்டாரு? 2 விதமான ஜாதி, 2 விதமான ஜனத்தார். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கும் அந்த ஜாதி ஜனம் இருக்கத்தான் செய்யுது. ஏசாவின் குலமும் இருக்கு, யாக்கோபின் குலமும் இருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாமும் வெட்கப்பட்டு போகவில்லை, சாராலும் வெட்கப்பட்டு போகவில்லை, ஈசாக்கும் வெட்கப்பட்டு போகவில்லை, ரெபெக்காலும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபும் நோக்கி பார்த்தார். எதுக்கு நோக்கி பார்த்தார் யாக்கோபு? இல்லை, போராடினார். இரவெல்லாம் போராடினார். எதற்காக போராடினார்? ஏன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் இல்லையா? அவரே சொல்றார், வெறும் கோலும் கையுமா நான் கடந்து போனேன், இப்ப 2 விதமான பரிவாரங்களோடு நான் வருகிறேன். கொஞ்சம் நான் தனியா போனேன்ப்பா, இப்ப மனைவி மாத்திரம் 4, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு. போகும்போது எப்படி போனாரு? வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனேன்னு சொல்றார். வரும்போது இவ்வளவோடு வரார். ஆனாலும் யாப்பேக்கு என்ற அந்த நதி அண்டையில் யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறார். அவரை நோக்கி பார்த்து போராடுகிறார். எதுக்கு போராடணும்? சொல்ல, என்னை ஆசீர்வதித்தாலோடு நான் உண்மை போகவேன். ஏன் ஆசீர்வதிக்கணும்? எல்லாம் தான் இருக்கு. என்ன இல்லை அவருக்கு? எல்லாம் இருக்கு, அதிகமாகவே இருக்கு, குறைவானது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் தேவனோடு கூட அவர் தேவனை நோக்கி பார்த்து போராடுகிறார். ஏன் போராடினார்னா, இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றிருந்தாலும் கூட சத்ரு இந்த ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை வைத்து அவன் அழித்து போட்டால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமென். மனைவி இருக்கா? ஒரு மனைவிக்கு 4 மனைவிகள் இருக்காங்க. நேசித்த மனைவியும் இருக்கிறாள், நேசிக்காத மனைவியும் இருக்கிறாள். இந்த மனைவிகள் போட்டி போட்டு கொடுத்த மனைவிகளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் இருக்கிறது. இரவும் பகலும் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எல்லாம் இருக்கு. ஒண்ணுமில்லாது இருந்த எனக்கு இதை எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா இது அழிஞ்சிருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஏன் இந்த பயம் வருதுன்னா, ஏற்கனவே தான் செய்த தவறை நினைக்கும் பொழுது, ஏற்கனவே தான் செய்த அக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, ஏற்கனவே விதைத்த சில விதைகள் இருக்கும் இல்லையா, சில விதைகள் லேட்டாக முளைக்கும்.
சில விதைகள் லேட்டாக முளைக்கும், நமக்கே தெரியாது எப்போ முளைக்கும்னுட்டு. அதனால தான் சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. வினைய விதைச்சா வெனை, தனைய விதைச்சா தெனை. சில காரியங்கள் நம்ம முன்ன ஏதாவது செஞ்சு விதைச்சு வச்சிருப்போம். சில பாவங்கள், சில அக்கிரமங்கள், சில மீறுதல்கள், தேவனுக்கு இயலாத சில காரியங்களை நம்ம என்ன செய்திருப்போம்? வாலிபத்தின் முறுக்கிலே, வாலிபிகளின் முறுக்கிலே நாம் செஞ்சு வச்சிருப்போம். அது எப்போ முளைக்கும் தெரியுமா? நம்ம சுத்தமாக மறந்துடுவோம். மறந்துட்டு நம்மளை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு நினைப்போம். எப்படி? நம்மளை மாதிரி யாருமே இல்லை, என்ன மாதிரி பரிசுத்தவானும் பரிசுத்த வாட்டியும் யாருமே இல்லை, என்ன மாதிரி விசுவாசியும் ஊழியக்காரனும் யாருமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் அவர் முளைக்க வைப்பார். அது ஓஹோ அப்படியா நினைக்கிறேன், இந்த பார் நீ விட்டு வந்தது, நீ போட்ட விதையை பார்ப்பா அப்படின்னு முளை திரும்ப வைப்பார். அப்படிதான் யாக்கோபு செய்த அந்த செயல் தன் சகோதரனை வஞ்சித்தது. ஒரு முறைக்கு 2 முறை சகோதரனை ஏமாற்றினது. இப்போ ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஞாபகப்படுத்துறார் கர்த்தர், உன்னுடைய சகோதரன் இதோ உன்னை எதிர்கொண்டு வருகிறான். எதிர்கொண்டு வருகிறான்னு தான் எழுதப்பட்டிருக்கு, எதிர்க்க வருகிறான்னு எழுதலை. ஆனா வினை விதைச்சவங்க என்ன நினைப்பாங்க? எதிர்கொண்டு வரானா, எதிர்க்க வரானா, நல்லது பேச வரானா அல்லது அழிக்க வரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் முதல் என்ன வரும்? நம்ம செஞ்சதை நினைக்கும் பொழுது என்ன வரும்? ஓ நம்ம கதை க்ளோஸ், நம்ம சாப்டர் க்ளோஸ். சில பகைகள் வருஷ கணக்கானாலும் மறையாது. சில காரியங்கள் வருஷங்கள் உருண்டோனாலும் மறையாது. அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு விதமான ஒரு கேவலமான ஒரு செயல் என்பது நமக்கு தெரிவதே கிடையாது. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய செயல்களை எல்லாம். கொஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்தவங்களை குறித்து? நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் எப்படி நினைக்கிறோம்? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானம் கொடுத்த மாட்டே பல்ல பிடிச்சி பார்த்தாங்க. தானமாக கொடுக்குறாங்க, பல்ல ஏன் பார்ப்பாங்க மாட்டுக்கு? வாங்குறவன் பார்க்கலாம். எப்படி? பணம் கொடுத்து வாங்குறவன் செக் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு எத்தனை பல் இருக்கு, எவ்வளோ வயசாச்சுன்னுட்டு. தானமாக கொடுக்குறாங்க. தானம்னு சொன்னால் புரியுதா? இனாம் கொடு, அது இனாம் சொல்லக்கூடாது, கிஃப்டா? சரி. அதை ஒருத்தர் அன்போடு ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த அன்பை தான் பார்க்கணும், அதில் இருக்கிற குறை நிறைகளை பார்க்கக்கூடாது. அன்பா, அதனால தான் இயேசு சொன்னார், அன்பா சீஷன் அனுப்பின நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூடப்பா அதற்குரிய பலன் உண்டு. அன்பா கொடுத்தா, தண்ணியை கூட அன்பா கொடுக்கும். சாப்பாடு போட்டாலும் அன்பா போடும். சமையல் பண்ணாலும் அன்பா பண்ணணும். சில பேருக்கு சமையல் பண்ணும்போது இவங்களுக்கு தானே அப்படின்னு நினச்சா அந்த சமையல் சமையலாக இருக்காது. நான் நிறைய பார்த்துருக்கேன், நேரடியாகவும் பார்த்துருக்கேன், மறைமுகமாகவும் பார்த்துருக்கேன், அனுபவிச்சும் பார்த்துருக்கேன்.
நம்ம யாருக்கு செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம். அப்போ செய்தாச்சு, இப்போ அந்த வெனை விளைஞ்சு நிற்குது. அது நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியல, ஆனால் பயம் அப்பிக்குது, பயம் அண்டி கொள்கிறது. யாக்கோபு அன்றைக்கு ஏதோ ஒரு உத்வேகத்தில் செஞ்சிட்டார், ஒரு சூழ்நிலைகள் வந்தது செஞ்சிட்டார். தெரிந்தும் செய்தார், தெரியாமலும் செய்தார், அறிந்தும் செய்தார், அறியாமலும் செய்தார், அடுத்தவங்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டும் செய்தார். ஆனால் இப்போ ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஆனால் அந்த எதை விதைச்சுமோ அது இப்போ எதிர்கொண்டு வருகிறது. சகோதரன் தான் வரான், ஐயோ நான் அவனை ஏமாத்திருக்கேனே, அப்படியே சேஷ்ட புத்திர பாகத்தை நான் எடுத்துக்கிட்டேனே. எதை கொடுத்து? கூழை கொடுத்து. ஆடி மாதம் நேரத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆடி மாதத்தில் தான் நிறைய கூழ் குடிப்பாங்க. கூழை கொடுத்துட்டு சேஷ்ட புத்திர பாகன்றது விசேஷமானது. ஒரு தகப்பனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாம் 5 பிள்ளைங்கள் என்ன 5 பிள்ளைங்களுக்கு ஒரு பாகம்னு சொன்னால் பிறந்தவனுக்கு 2 பாகமாக கொடுக்கணும். அதை குறித்து அவன் கவலை இல்லாமல் ஒரு கஞ்சி கூழுக்காக, ஒரு கப்பை கூழுக்காக விற்று போடுறான். அதனால தான் கர்த்தர் அவனை வெறுத்துடுறார், அசட்டை பண்ணினான் என்பதனால். அடுத்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் கடைசி காலத்தில் தகப்பன், அன்னைக்கெல்லாம் தகப்பன்மார்கள் அந்திய காலத்தில் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரல. சில பேருக்கு வாய்த்தது. என் தாயார் கூட அந்த கடைசி நாட்களில், அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்துக்க, நான் மீட்டிங் முடித்து அடுத்த நாள் அவங்க வரும்போது அவங்க கூடவே நான் சேர்ந்து வந்துடுறேன்னு அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாலே எல்லாம் முடிஞ்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நாட்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய செயல்கள் நம்முடைய கரத்தில் இல்லை. நம்முடைய எந்த காரியம் இதை இப்படி செய்யும் அப்படி செய்யும்ன்றது நம்மளால் எதையுமே நிதானிக்க முடியல. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்குமான வார்த்தைகளை அவங்க கொடுத்துட்டாங்க கடைசி நாட்கள். அதை இப்போ நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ வேதனை வருகிறது. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, நாம் தான் புரிஞ்சுக்கல. யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. கடைசி காலத்தில் பிள்ளைகள் தாயினிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை தான், வேறு அவங்க எதை கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை, எதை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. அந்த வார்த்தையே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ அவர் வார்த்தையால் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை கூட தக்க வைத்துக்கொள்ள தாயார் ஆலோசனை கொடுக்க போய் அதையும் வாங்கிக்கிறான். இப்போ இது எல்லாமே விரோதமாய், ஏசாக்கு விரோதமாக. இப்போ அதுதான் இப்போ அந்த ஏசா எதிர்கொண்டு வரான். எத்தனையோ வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இவனும் இப்போ நல்ல நிலைமை இருக்கான், அவனும் நல்ல நிலைமையில தான் இருக்கான். ஆனால் தான் விதைத்ததை நினைக்கும் போது யாக்கோப்புக்கு பயம் வருது. அப்போ அவன் பார்க்குறான், ஏசாவினுடைய கைக்கு தப்பணும்னா அவன் அழிக்க வரானா இல்லையான்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் பயம், தான் விதைத்ததை நினைத்து தான் செய்தது என்ன இப்போ அவனுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. சில நேரத்தில் நம்ம முந்தைய காலத்தில் தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம செஞ்சுருவோம் தெரியாமல் காரியங்கள், இது எப்படி நாளைக்கு பின்னால் இதனுடைய விளைவு என்னன்னு தெரியாமலே நம்ம செஞ்சுருவோம். அது விளைஞ்சு வரும்பொழுது நம்மளால் நிற்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் அதை சரியாய் பயன்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இப்போ யாக்கோபு இப்போ பார்க்குறாரு, வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நமக்கு கர்த்தரை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது. 4 மனைவி இருந்தாலும் உதவி செய்ய முடியாது, பிள்ளைகள் இருந்தாலும் உதவி செய்ய முடியாது, வேலைக்காரர்கள் இருந்தாலும் உதவி செய்ய முடியாது, யார் இருந்தாலும் உதவி. இப்போது நமக்கு தேவை உதவி எங்கேருந்து வரும்? ஒத்தாசை அவர்கிட்ட தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாரையும், அதுக்குன்னு எல்லாரையும் சேர்த்துங்க, எல்லாரும் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. 4 மனைவியை கூப்பிட்டார், அவர் கூப்பிடலை, அவங்களெல்லாம் சேஃபாக கரையை சேர்த்துட்டார். ஆனால் இவர் மாத்திரம், இவருடைய மனசு எல்லாருக்கும் யாக்கோப்புக்குள்ள நடந்தது மனைவிமார்களுக்கு தெரியாது. 4 மனைவி இருந்தால் 4 மனைவிக்கும் யாக்கோப்புக்குள்ள என்ன போராட்டம்னு தெரியாது. இன்றைக்கும் நிறைய மனைவிமார்கள் அப்படி தான் இருக்காங்க, புருஷனுக்குள்ள என்ன போராட்டம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் புலம்பிக்கிட்டே இருக்கிற சொன்னால் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க.
வருஷமெல்லாம் சாவர வரலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சாகும்போது கூட காதில் கூட புலம்புறவங்கள நான் பார்த்துருக்கேன். செத்த பின்னாலும் கூட அவன் போய் அங்கே உட்காந்து காதுகிட்ட புலம்புறத பார்த்துருக்கேன். என்னத்தை சொல்ல, எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் தெரியலை. அதை யாக்கோபு பெருசுபடுத்தலை. பிள்ளைகள் இருந்தாங்க, பிள்ளைகளுக்கும் தெரியலை. அதை யாக்கோபு பெருசுபடுத்தலை. ஆனால் அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒன்று, நாம் விதைத்த காரியத்தினால் மற்றவர்களுக்கு என்ன உண்டாகக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதே. நான் விதைச்சிட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ என் கூட நிறைய இருக்கு, என்னால் இவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னுட்டு எல்லாரையும் இக்கரை படுத்திட்டு அவர் அக்கறையில் இருந்துட்டு தேவனை நோக்கி பார்த்தார். ராத்திரியெல்லாம் போராடினார். ஒரு பெரிய யுத்தம், மல்யுத்தம் நடந்தது. இரவெல்லாம் போராடினான், ஜெயித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சரீரத்தில் பலவீனம் வரக்கூடிய அளவுக்கு போராடினான், ஆனாலும் ஜெயித்தான். இன்றளவுக்கும் ஜெயித்தவனாய், இன்றளவுக்கும் ஜெயிக்கிறவனாய், இனிமேலும் ஜெயிக்க போகிறவனாய்த்தான் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்றைக்குமே புருஷர்கள் தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும். அங்கே தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். உன் பேர் என்னப்பான்னு கேட்டவர் உடனே சொல்லிட்டார், நான் யாக்கோபு தான், நான் எத்தன் தான், நான் திருடன் தான், நான் வஞ்சிக்கிறவன் தான். தன்னுடைய விதைத்த அந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டார். சரி போ, இனிமேல் உன்னுடைய பேர் எத்தன் இல்லை, கல்லன் இல்லை, திருடன் இல்லை, வஞ்சிக்கிறவன் இல்லை, நீ யாரு, என் பிள்ளை இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றி இன்னைக்கு வரலாம் இஸ்ரவேலாக இருக்கு. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் யாக்கோபு. எப்படி பிரகாசம் அடைந்தார்? இஸ்ரவேலாய், இன்றைக்கும் இஸ்ரவேலாய் உலகத்தின் மத்தியில் பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறார். டெய்லி இஸ்ரவேலை குறித்து நியூஸ் வராத சேனலும் இல்லை, பத்திரிகையும் இல்லை. அதை மையமாய் வைத்து கொண்டு தான் உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அங்கே என்னெல்லாம் சூழ்நிலைகள் மாறுது, அத்தனையும் உலகத்திற்கு சூழ்நிலைகளாய் மாறும். நாம் இஸ்ரவேலை கவனிக்க தவறிவிடக்கூடாது. அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பிரதிபலிக்கக்கூடியது. இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்ப அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, யாக்கோபு தேவனை நோக்கி பார்த்து பிரச்சனை போராட்டம் அந்த நேரத்தில், பயத்தின் நேரத்தில் நோக்கி பார்த்து, அதுக்கப்புறம் சகோதரனை வந்து பார்க்குறான். சகோதரன் அவனை வந்து கட்டி தழுவி கொண்டு முத்தமிட்டான். எதிரின்னு நினைச்சவன் இப்போ எப்படி வந்துட்டான்? உண்மையான பாசத்தோடு வரக்கூடிய சகோதரனாய் வந்துட்டான். ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ லூட்டி அடிச்சானோ அதுக்காக பதிலாக அவன் என்ன செய்துட்டான்? என்னெல்லாம் கொடுக்க முடிஞ்சு அவனை சமாதானப்படுத்த முடியும், அவன் வேண்டான்னு சொல்கிறான். இல்லைப்பா நீ வச்சுக்க, நான் உனக்கு செய்த துரோகத்துக்கு இதுதான் பரிகாரம். எப்பவுமே நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணால், ஆண்டவரே நான் துரோகம் மட்டும் என்ன மன்னிச்சிருக்கேன்னா முடிஞ்சிடாது. அந்த துரோகத்துக்கான காரியத்தை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நாம் செய்யணுங்க. அதற்கான தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், உறவுகள் யாராக இருந்தாலும், இல்லை ஊழியக்காரனோ விசுவாசியில் யாராக நம்ம யாருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறோமோ அவங்களுக்கு அதற்கான காரியத்தை கர்த்தரிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும், கர்த்தரோடும் கூட ஒப்புரவாகணும், சம்பந்தப்பட்டவங்களோடும் கூட நம்ம ஒப்புரவாகி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதுதான் பரிகாரம், அதுதான் ஆசீர்வாதம். அவங்க வேண்டான்னு தான், பெருந்தன்மை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ தான் நாம் நல் மனசாட்சியோடு இருக்க முடியும், நாம் கொஞ்சம் சமாதானத்தோடு இருக்க முடியும். இல்லைன்னா அது என்ன செய்யும்? உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி நான் பேசிட்டேன், இப்படி நான் நடந்துட்டேன், இப்படி நான் ஏமாற்றிட்டேன், இப்படி நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சாவர வரலாம் சில பேருக்கு அது அறுத்துக்கிட்டே இருக்கும். அது சரி செய்தரணும், அதை சரி செய்யணும். அப்போ யாக்கோபு தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர் வெட்கப்பட்டு போகலை. இனிமேலும் இஸ்ரவேல் வெட்கப்பட்டு போக போவது இல்லை. இப்படி நிறைய நம்முடைய முற்பிதாக்களை நாம் பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்து தான் பிரகாசம் அடைந்தார்கள். தாவீதை பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்து தான் பிரகாசம் அடைந்தார். தானியேல் அவரை நோக்கி பார்த்து தான் என்ன செய்தார்?
பிரகாசம் அடைந்தார். அவர் வெட்கப்பட்டு போல. அவரை எல்லா சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை தூக்கி சிங்ககபியில் போட்டாங்க. ஆனா அவர் இடைவிடாமல் தேவனை நோக்கி பார்த்த மனிதன், இடைவிடாமல் ஆராதித்த, இடைவிடாமல் ஜெபித்த, தேவனை நோக்கி பார்த்து தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய எல்லாவற்றிற்காக, தன்னுடைய தேசத்திற்காக, தான் இருந்த அந்த நாட்டுக்காக, எல்லாவற்றிற்காகவும் அவர் ஜெபித்த மனிதன். நல்லது தான் செஞ்சார். அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, ஒரு தவறும் இல்லை, யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவரையே அவருக்கு எதில் குற்றப்படுத்தலான்னு சொல்லி அதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அதில் அவரை தூக்கி உள்ளே போடுற மாதிரி வச்சாங்க. அந்த மாதிரி தானே இப்போவும் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய தேசத்துலேயும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி சட்டம் போட்டு அவங்களை எப்படி உள்ளே தூக்கி போடலாம் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், யூபியில் எத்தனையோ ஊழியர்களை உள்ளே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. கிறிஸ்துவின் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம், சபையை நடத்தின நிமித்தம், சுவிசேஷத்தை சொன்னதின் நிமித்தம். பரவாயில்ல, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி, இப்போ தானியேலை தூக்கி செங்ககபியில் போட்டாங்க. சிங்கம் கொல்ல இருக்கணும், கொல்லல. ஏன்? அவர் தேவனை நோக்கி பார்த்தார். அது ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறார். மறுபடியும் அடுத்த நாள் காலில் போயிட்டு கூப்பிட்டு, நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்தாரானும் கேட்குறார். அடுத்தவங்களுக்கு கூட தெரியுது, நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார், நம்மளை வெட்கப்படுத்த மாட்டான். அவர் மற்றவங்களுக்கு தெரியுது, நமக்கு தான் சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது, புலம்பிக்கிட்டே இருக்கும். அவரை நோக்கி, பிரச்சனை வருதா, சிங்கமே வரட்டுமே, அவரை நோக்கி பாருங்க. சிங்க கபியே வரட்டுமே, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரட்டுமே, அவரை நோக்கி பார்த்தா ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, சத்துருக்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விடுவார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அப்படித்தான். விக்கிரக கிரியைகளுக்கு நாங்கள் உட்பட மாட்டோம், அந்நிய தெய்வங்களை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று உறுதியாய் கர்த்தருக்காய் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்க, விடுவிக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நாம் இருப்போமா? அப்படி இருக்கணும், இருக்கணும். விக்கிரக கிரியைகளை விட்டு நாம் தூரமாக இருக்கணும். விக்கிரக கிரியைகளை விட்டு தூரமாக விலகி இருக்கணும். விக்கிரக கிரியைகளோடு சம்பந்தப்பட்டவர்களை விட்டும் கூட நம்ம தூரம் இருக்கணும். உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கிரியைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. அதை நாம் முக்கியப்படுத்தக்கூடாது. ஐயோ, இந்த சடங்குக்கு கூப்பிட்டுருக்காங்க, இந்த காரியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போகலன்னா நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை நாம் கொடுக்க வேண்டியவர்கள். மனுஷனை முக்கியப்படுத்துறதில்லை, மனுஷ கிரியைகளை முக்கியப்படுத்தி கர்த்தரை நாம் தூரம் வச்சிடக்கூடாது. சாத்ராக், மேஷாக், நேக்கோ, ஆபேத்நேகோ அப்படிதான். ராஜா சொல்கிறார், அக்னி சூழலில் ஏற்கனவே சூடாக்கி வச்சுருக்கேன். இவங்க சொன்ன வார்த்தை அவருக்கு இன்னும் கோவம் வந்து 7 மடங்கு சூடாக்கிட்டாங்க. தூக்கியும் கொண்டு போய் போட்டாங்க. அவங்கள கட்டி தூக்கி கொண்டு போய் போட்டவங்களும் பலசாலிங்க. அவங்கெல்லாம் செத்து விழுந்தாங்க. இவங்க உள்ளே விழுந்தவங்க சுகமாக இருந்தாங்க. ஆமென். ஒரு சேதமும் ஏற்படலை. அந்த அக்னியின் மனம் வரலை, ஒன்றும் நடக்கலை. விடுதலையா 3 பேர் இருக்காங்க, கூட 3வது 4வது ஒரு நபரும் உலவிக்கிட்டு இருக்கார். ராஜா பார்க்குறார், தேவதூதன் மாதிரி இருக்கு. தேவதூதன் தான், தேவதூதன் மாதிரி இல்லை, தேவதூதனே தான். தேவனே அந்த இடத்துல தூதுவனாய் இறங்கி வந்து தனக்காக வைராக்கியமாய் நின்று தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்து இறங்கியே வந்துட்டு அந்த அக்னியிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினார். ராஜா மனம் திரும்பினான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சட்டம் போடுறான் ராஜா, இவர்தான் மெய்யான தேவன், இந்த தேவனுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவங்களெல்லாம் எருக்கலமாக்கி போடுவேன், கொன்று போடுவேன், ஒன்றுமில்லாமல் செய்திருவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய நோக்கி பார்க்குதல், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, அக்னியாவே இருக்கட்டுமே, பயங்கரமாக இருக்கட்டுமே, விரோதமாக இருக்கட்டுமே, நெருக்கம் பயங்கரமான நெருக்கமாக இருக்கட்டுமே,
அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு பிரகாசம் உண்டு. அந்த அக்கினி பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகல. அவங்க எல்லா இடத்திலும் அவங்க மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் பவுலை மேன்மைப்படுத்தினார், பேதுருவை மேன்மைப்படுத்தினார், ஸ்தேவானை மேன்மைப்படுத்தினார், யோவானை மேன்மைப்படுத்தினார். யோவானுக்கு தான் அங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேல் நடக்க போகிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். எப்போ வெளிப்படுத்தினார் அவர்? கவனிங்க, எப்போ வெளிப்படுத்தினார் யோவானுக்கு? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிப்படுத்தினார்? இப்படி நீங்களும் நானும் இப்படி உக்காந்துக்கிட்டு அவருடைய சத்தத்தை கேட்குறோமே, இதே போல் ஒரு நாளில் தான், இப்படி அவர் உயிர் தெழுந்த அவருடைய கர்த்தருடைய நாளில் தான் யோவான் என்ன ஆனாராம்? என்ன ஆனார் தெரில, என்ன எடுங்க, மறுரூபமானாரா? பரவாயில்ல. வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:10. ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். போதும். கர்த்தருடைய நாளிலே 9வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அவரை நாடு கடத்தி வச்சிருக்காங்க. பத்மு தீவிலே நாடு கடத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது தான் அவர் என்ன ஆனாரு? கர்த்தருடைய நாளில் அங்கே கடத்தப்பட்டிருக்கிறார், தனிமையில் விடப்பட்டிருக்கிறார், நாடு கடத்தப்பட்டு தனிமையில் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய நாளை மறக்கலைங்க அவர். கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாளை அவர் மறக்கலை. நம்ம நாடு கடத்தப்படலை, நமக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, அடிதடி இல்லை, நம்மளை எந்த கசை அடியோ வேறு எந்த அடியும் இல்லை, சிறைப்படுத்தலை, எதுவும் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய நாளை நம்ம முக்கியப்படுத்துறது இல்லை. எல்லா பிரச்சனையோடு இருந்த அவர் நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் நாமளாக இருந்தால் பயந்து நடுங்கி அப்பயே செத்து போயிருப்போம். ஐயோ, எனக்கு கொண்டு வந்து தனியாக போட்டாங்களே, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு அழுதே செத்து போயிடும். ஆனால் அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானாராம். கர்த்தருடைய நாளை மறக்கலைங்க. கர்த்தருடைய நாளை நல்லா இருக்கும்போதே நம்ம மறந்து போகிறோம். அவர் மறக்கலை. கர்த்தருடைய நாளிலே மறந்தும் போகலை, அவர் ஆவிக்குள்ளாவதையும் நிறுத்தலை. கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளானார். எதற்காக ஆவிக்குள்ளானார்? எதற்காக ஆவிக்குள்ளானார்? அங்கெல்லாம் வாசிக்க வேணாம், தெரியணும். இது நமக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜாகவே இருக்கணும். எதுக்கு ஆவிக்குள்ளானும் கர்த்தருடைய நாளில்? கர்த்தருடைய நாளில் எதுக்கு ஆவிக்குள்ளாகணும்? ஏசு சொல்லிட்டு போனார் இல்லையா? என்ன சொன்னார்? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும். அப்போ எதுக்கு ஆவிக்குள்ளாகணும்? நாம கர்த்தருடைய நாளில் எதுக்கு ஆவிக்குள்ளாகணும்? அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க. அப்போ ஆராதிக்க வந்துட்டு நீங்கள் ஆவிக்குள்ள ஆகலைன்னா உங்கள் ஆராதனை அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். சில பேரை நான் பார்த்துருக்கேன், வந்தால் நேராக சாப்பாட்டுக்கு உட்கார்ற மாதிரி உக்காந்துருவாங்க. வந்தால் முதல்ல முழங்கால போட்டு ஜெபிக்கணும், ஆவிக்குள்ளாகணும். அது ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, ஆராதிக்க வந்தாலும் சரி, முதல்ல முழங்கால போட்டு நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவி இருக்கா இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோமா இல்லையா?
அப்போ வந்தால் முழங்கால போட்டு ஆவியில் நிறைஞ்சிடணும். ஆமென். ஆனால் வந்த உடனே நம்ம சாப்பாடு போடுற மாதிரி நமக்கு முன்னால் இலை இருக்கிற மாதிரி உக்காந்துடும். அது பெரிய தவறான ஒன்று. நம்முடைய கிரியைகள் அது தவறான கிரியைகள், நம்முடைய செயல்கள் தவறான செயல்கள். முழங்காலில் நிற்கணும். ஜபானா முழங்காலில் நிற்கணும். ஆராதனைனா முழங்காலில் நில்லலைன்னு, முழங்காலில் முடியலைன்னா எழுந்து நில்லு. நின்று முதலாவது அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆவிக்குள்ளாகி அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அப்போ பத்மு தீவிலே யோவான் தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆவிக்குள்ளாகி தேவனை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அப்படி அந்த தனிமையிலே விடப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆவிக்குள்ளாகி தேவனை நோக்கி பார்த்தவருக்கு தான் உலகத்தையே வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். உலகத்தில் இனி நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும், சபைக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும், விசுவாசிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும், ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளும், ஒவ்வொரு ராஜ்யங்களுக்குள்ளும், ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்து அதை எழுதவும் வச்சு நம்முடைய கரத்திலும் அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள தேவனுடைய நம்ம உலகத்தை குறித்து நமக்கு வெளிப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தாவது வெளிப்பாடு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்துமாவில் என்ன செய்யணும்? வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். இது இல்லை, அது இல்லை. நாம் ஆவிக்குள்ளாகணும். ஆவிக்குள்ளாகி அவரோடு கூட இணைந்து கொள்ளும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்படி அவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்போது அவர் அதை நாம் கை கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இப்படி கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி அவரை நோக்கி பார்த்து விசேஷங்களை பெற்றுக்கொண்ட இந்த யோவான் தான் இன்றைக்கு விசேஷித்த காரியங்களை எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை இருக்கிறது என்பதை நமக்கு முன்னறிவித்தவர். இந்த ஒரே ஒரு சீஷன் மாத்திரம்தான் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அப்போ அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு விசேஷங்கள் கிடைக்கும், வெளிப்பாடுகள் கிடைக்கும். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து, ஏன் உலகத்தை குறித்தே அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். எதற்காக வெளிப்படுத்தி கொடுப்பார்? அதை நாம் அறிந்து அதற்காக நாம் செபித்து மற்றவர்களை நாம் எச்சரித்து கர்த்தருக்கென்று நாம் ராஜ்யத்தை எழுப்ப கட்ட துணை செய்வதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தரிடத்தில் நாம் ஆவிக்குள்ளாகும் பொழுது, வீட்டில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குள்ளாகுங்க. ஆவிக்குள்ளாகிறதுனா படப்படன்னு கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போகிறது அதுவல்ல. அது மாத்திரமல்ல ஆவி. அது நம்ம பெற்றுக்கொண்டதற்கு ஒரு அடையாளம். ஆனால் கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படும். இப்போ யோவான் மாத்திரம் அதே மாதிரி ஆவிக்குள்ள கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு வந்திருந்தாருன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கிடச்சிருக்கும், எழுதியிருப்பா, நம்ம இப்போ வாசித்திருக்க முடியும். அப்போ அந்த கிரியைகளோடாய் நாம் கடந்து போவதற்கு நம்மை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்நிய பாஷை பேச வேண்டான்னு சொல்லலை, பேசுங்க, கை தட்டுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதோடு அதுதான் ஆவியின் நிறைவென்று நினைத்து விடாதிருங்கள். அது ஒரு சைன், ஒரு அடையாளம். நாம் பெற்று கொண்டிருக்கிறோம், அதை அவர் நமக்குள்ளே இப்போது இறங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தானே ஒழிய, இப்போ ரோட்டில் போகிறோம், ஆவியான திடீர்னு இறங்குறார், நாங்கள் போய் கையை தட்டி அந்நிய பாஷை பேசுவோமா? இல்லை, நாங்கள் ரோட்லலாம் நிறைய இருத்தல அப்படின்லாம் நினைக்காதீங்க. எங்கே வேணாலும் அவர் இறங்குவார். எல்லா இடத்துலையும் நம்ம கூட தான் இருக்கிறார். எப்போ வேணாலும் ஆவிக்குள்ளாக்குவார். எதற்காக அவர் இறங்கி கிரியை செய்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். என்ன சொல்ல வரார், என்ன பேசுகிறார், எதற்காக இறங்குகிறார், அதை நாம் அறிந்து உணர்ந்து அவரோடு கூட இணைந்து அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நம் மூலமாக காரியங்களை அவர் நடப்பிப்பார், தெரிவிப்பார். அல்லேலூயா. சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறான்னா அவருக்கு நன்றி சொல்லணும்.
அது எதற்காக கொடுக்கிறார் என்பதை அவரிடத்தில் கேட்கணும். கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதில் பிரகாசம் அடைய வேண்டும். அப்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சில பேர் ஏதாவது ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. பயப்படுறதுக்கா சொப்பனம்? தரிசனம் பயப்படுறதுக்கா? ஒரு வெளிப்பாடு பயப்படுறதுக்கா? பயப்படலாம், தப்பு இல்லை. தப்பு இருந்தால் பயந்து அதை சரி செய்துக்கணும். எச்சரிக்கிறாரா? அதை சரி செய்துக்கணும். அதற்காகத்தான், பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அதை சரி செய்வதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் சரி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் இன்றைக்கும் கூட நாம் அவருடைய நாளில், அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாகி அவரோடு கூட இணைந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு. உலக பிரகாரமாக இன்னும் வாழ்ந்து போனவருடைய சாட்சிகளும் இருக்கு, வேதத்தில் எழுதப்படாத சாட்சிகளும் இருக்கு. ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் எல்லாவற்றிற்காகவும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த குறைவுகள் வந்தாலும், எந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எது வந்தாலும், எல்லா நேரத்திலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது முதலாவது தேவனை மட்டுமே. ஆமென். முதலாவது அவரைத்தான் நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே தான் நாம் யார், என்ன காரியத்துக்காக நோக்கி பார்க்கிறோம் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். யாக்கோப்பு என்ன நோக்கத்திற்காக நோக்கி பார்த்தார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் பேரை கேட்டாரு? தன்னை உணர வேண்டும் என்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம நோக்கி பார்க்கணும். அவர் பேசுனா பதில் சொல்லணும். எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியல ஆண்டவர், நான் வேறு ஸ்பெஷலாக சொல்லணுமான்லாம் கேட்கக்கூடாது. கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றணும். நாம் பிரகாசம் அடைய முடியும். சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டும் போகாது இருப்போம். ஏனென்றால் நாம் சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய தலை எண்ணெயால் அவர் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக அவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை நடத்தி கொண்டும் இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இனிமேல் எந்த காரியம், அது சிறியதோ பெரியதோ, நல்லதோ கெட்டதோ, ஏற்றதோ ஏற்றுக்கொள்ளாததோ, நான் அறிந்ததோ அறியாததோ, எதுவாக இருந்தாலும் நான் உண்மைதான் நோக்கி பார்ப்பேன். உம்மிடத்தில் தான் நான் சொல்லி அந்த காரியங்களுக்காக நான் செபிப்பேன், அல்லது அந்த காரியங்களுக்காக நான் வேண்டுதல் செய்து உம்மிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்வேன். என்னை முற்றிலுமா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஒன்று எழுந்து நில்லுங்க. நீங்கள் போதும், உங்கள் முழங்காலில் நின்னது போதும். எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் எல்லா காரியத்திற்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மைதான் நோக்கி பார்ப்பேன். அதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தார். தாவீது விரட்டப்பட்ட சூழ்நிலையில், விரட்டி அடிக்கப்பட்ட சூழ்நிலையில், சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்த்து அவர் பிரகாசம் அடைந்தார். ஆபிரகாம் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். ஈசாக்கு உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். யாக்கோப்பு உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். மோசே கூட அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ, பவுல், பேதுரு, யோவான் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, என்னையும் அவ்விதமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த காரியத்துக்கு நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். நான் மனுஷர்களை நோக்க மாட்டேன். நீர் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று உண்மையே நான் நோக்கி பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையாய் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாய் நீர் மாற்றி இருக்கிறீர். உடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு என்னை நீர் மாற்றி இருக்கிறீர். எனக்குள்ளே இந்த வார்த்தைகளும் வசனங்களும் தொடர்ந்து கிரியை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தால் நான் உம்மை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைய, சத்துருக்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போகாமல் உம்மையே நோக்கி பார்த்த பிரகாசம் அடைய உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து என்னை நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய், வசனத்திற்காய், சத்தியத்திற்காய், எங்கள் முன்னால் நீர் வைத்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன நிந்தனைகள், அவமானங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், தரித்திரங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எது இருந்தாலும், எங்களை நெருக்கி எங்களை உழுக்கக்கூடிய சம்பவங்கள் எது இருந்தாலும், அவைகளின் மத்தியிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் பிரகாசம் அடைய முடியும் என்று சொல்லி எங்களுடைய முற்பிதாக்களுடைய சாட்சியை எங்கள் முன்னால் நீர் வைத்து, அப்போஸ்தலருடைய சாட்சிகளை எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து, அப்பா, அவைகளிலே நாங்களும் நடக்க ஆவியானவர் மூலமாய் நீர் இப்போது எங்களுக்கு உதவி செய்திருக்கிற அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே தொடர்ந்து உமது சித்தத்தின் மத்தியில் நாங்கள் நடப்பதற்கு ஆவியானவர் மூலமாக எங்களை தொடர்ந்து நீங்கள் நடத்தி எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போகாமல் உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக நிற்க அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் அடிமையும் அப்பா பலப்படுத்தி நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயர பெற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழுவுள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். வரும் நாட்களில் உள்ள எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபித்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.